ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியை பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு வந்து துரை வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ பாரதி வந்து தூக்கமான நிலைமையில இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா அடுத்ததாக வந்து அவங்க துரை வந்து பவானிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பவானி வந்து என்ன விஷயமா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பாரதி கண்முழிச்சிருந்தாங்க. கண்முழிச்சதுமே இவன் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான், ஒருவேளை மித்திர கிட்ட தான் அவன் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பாரதி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ துரை வந்து பவானி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே பாருங்கள் மேடம், நான் வந்து இந்த மாதிரிக்கு வந்து பாரதியை நான் என் கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பவானி பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன தூர சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம், அவள் என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறா, இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா அப்படிங்கும்போது இதுவே எனக்கு சந்தோஷமான விஷயம் தான், இன்னும் அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பாரதி களத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரதோட என்னது எனக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக நீ கொடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் மேடம், அது மட்டும் இல்லை அந்த ஆதிகிட்ட வந்து என்னுடைய மொபைல் எல்லா ஆதாரமும் இருக்குதுல்ல, இப்போ அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்தில் ஆதி இங்கே கொண்டுட்டு வருவான், அதோட அவன் கதையை நான் முடிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பவானி வந்து சொல்கிறாங்க மித்ராவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கும்போது அப்போ துரையே சொல்கிறாங்க ஆமாம் மித்ரா மடத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கவும் அப்போ பாரதி வந்து அப்போ ஆக மொத்தத்தில் இவன் மித்ரா கிட்ட பேசலை, ஏன்னா வேற யாருக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வேற யாராக இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா துரை வந்து சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அப்போ பாரதி கிட்ட என்ன கண்முழிச்சிட்டியா பாரதி, கொஞ்ச நேரத்தில் உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கவும் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன உளறிட்டு இருக்கிற, நான் வந்து வேற ஒருத்தனோட பொண்டாட்டிடா, நீ என்னன்னா வந்து என் கழுத்தில் தாலி கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இங்கே பாரு பாரதி, என்ன எனக்கு தெரியாதா என்ன, நீ தான் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்களா, இப்போ 3ஆவதா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அது மட்டும் இல்லை நீ ஆசைப்பட்டபடியே நான் உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா நீ வந்து ஆதி கூடயே நீ போயிரு அப்படிங்கும் போது இது கேட்டதுமே பாரதி அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனாலும் அவங்களை கெட்டி போட்டு வச்சிருக்கனால இங்க பாரு நீ என்ன இப்படிலாம் அசிங்கப்படுத்துற மாதிரி நீ பேசிட்டு இருக்கிறியா, இது மட்டும் ஆதி கேட்டார்னு வச்சுக்கேன் என்ன நடக்கும் தெரியுமா, உன்னை இந்த இடத்துலயும் உன் கதையை முடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லவும் நீ கவலைப்படாத பாரதி, இன்னும் ஆதி எப்படி கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா ஆதி கிட்ட இருக்கிற என்னுடைய ஆதாரம் எல்லாத்தையும் வந்து நான் வாங்கணும்ல, அதுக்காக தான் அவன் அந்த இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறேன், அப்படி மட்டும் இல்லாம எப்படி என்னை பத்தினா கொஞ்ச நாள்ல வந்து அவன் தெரிஞ்சுக்கிட போறான், அதுக்கப்புறம் என் கதையை முடிக்கிறதுக்காக அவன் வருவான், ஆனா அதுக்கு முன்னாடி அவன் கதையை நான் முடிச்சிருந்தேன், அதுக்காக தான் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி நான் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு நீ ஆதியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு சும்மா வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து பவானி வந்து மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. உடனே வந்து என்னது மித்ரா மேடம் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா ஆதி தான் காட்டுறாங்க. அப்போ ஆதி வந்து நம்ம இதுக்கு மேல நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம உடனடியே கிளம்புன்னு சொல்லிட்டு ஆதி கிளம்புறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க மித்ரா பாக்குறாங்க, என்னது ஆதி முகமே சரியில்லை, ரொம்ப பதட்டத்தோட கிளம்புறாரு, எங்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து பவானி ஃபோன் பண்ணவும் உடனே வந்து மித்ராவும் ஃபோனை வந்து அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது ஆதி வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போதான் ஆதி வந்து வீட்டை விட்டு போனாரு, ரொம்ப பதட்டமா போனாரு, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, துரை வந்து அவன் பாரதியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் பாரதி களத்தில் அவன் தாலி கட்ட போகிறான் அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து அடுத்தடுத்து சொன்னதுமே அவங்க மித்ராவுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது எங்கள் பாரு கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாருமே அங்கே கிளம்பி போகலாம், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும் அப்போ சுதாகர் வராங்க. என்ன மித்ரா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாண்ணா உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னன்னு சொல்ல அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் போகும்போது சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா வந்து ஆதி வந்து அவங்க அதிகாரியை தான் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அதிகாரிகிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் எப்படியாவது வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகணும், என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பாரு ஆதி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஆதிக்கு வந்து அவங்க பார்த்தோம்னா துரை வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணலை, அவங்க 2-3 பேரை வந்து வச்சிருக்கிறாங்களா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணணும், ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணுறதுனால நம்ம இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிக்காத மாதிரிக்கும் பண்ணணும், அதே மாதிரிக்கு நம்ம நினச்சது நடக்கணும், எப்போ வந்து அந்த வீடியோ அந்த ஃபோன் எல்லாம் நம்ம கையில் கிடைக்குதோ அதுக்கப்புறம் அவன் கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இப்படி பேசி முடிச்சதுக்கப்புறமா ஆதிக்கு வந்து ஃபோன் வரும். அப்போ ஆதி வந்து அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது, அநேகமாக அந்த துரையாக தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு ஆதி நீ 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இரு, அப்போ தான் அவன் எங்கேருந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிக்னல் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து அந்த ஆள்கிட்ட அவங்க பேசி
பேசிட்டு இருக்கவும் உடனே வந்து துரை தானே பேசுற அப்படிங்கும்போது, என்ன துரை பேசுறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் துரை பேசல, ஆனா துரையோட ஆள் தான் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இங்க பாரு நான் சொல்றதை கேளு, நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், இங்க பாரு நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, நீ கையில வச்சிருக்கிறிய அந்த போன் வீடியோ ஆதாரம் எல்லாமே வந்து எனக்கு கைக்கு வந்தாகணும் அப்படிங்கவும், எப்போ கொண்டு தரணும் அப்படிங்கவும், இதுக்குன்னு 4 நட்சத்திரமா பார்க்க முடியும், உடனடியாக கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இவன் இந்த இடத்துல தான் இருந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு அதிகாரி சொல்லவும், அப்போ உடனே ஆதிஸ்ரீ நான் உடனடியாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து மித்ராவும் அவங்க சுதாகரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது, அப்போ சுதாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, என்னன்னு சொல்லி கேட்டாக்கி சொல்லவும் மாட்டேங்கிற அப்படிங்கும்போது, அண்ணா துரை வந்து பாரதி இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல துரை வந்து பாரதி கிளத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அவங்க சுதாகர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பவானி வந்து அவங்க மித்ராவுக்கு ஃபோன் பண்ணவும், மித்ரா இந்த இடத்துல துரை இருக்கிறானா, வா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே எல்லாருமே கிளம்பி துரை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா துரை வந்து தாலி வாங்குறதுக்காக கடைக்கு வரவும், அங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க தாலி கேட்கும்போது உடனே அவங்களும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்தது மாலை எல்லாமே வாங்கிட்டு வரவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பாரதி இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னது இவ்வளவு நேரம் ஆச்சுது ஐயரை காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப ஐயரும் வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐயரே உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துலயே கல்யாணம் அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஆமா இந்த இடத்துல தான் கல்யாணம் அப்படிங்கும்போது, பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த இருக்கிறாள் இவன் தான் பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்ப பாரதி சொல்றாங்க, பாரு தோற தேவையில்லாம இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவங்க கையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்க பாருங்க ஐயரே உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு மந்திரத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படிங்கவும், அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து பவானி வந்து ஃபோன் பண்றாங்க, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம், இப்போ எங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே துரை வந்து வெளியே வராங்க. வந்ததுமே அவங்கள அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அதுக்கு இடையில வந்து ஒரு கண்ணாடி மட்டும் இருக்குது. அப்போ அந்த ரூமுக்கு பார்த்தோம்னா பவானி அவங்க கணவர் அதே மாதிரிக்கு மித்ரா அவங்க அண்ணன் சுதாகர் இவங்க 4 பேருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பாரதி கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், அதை நீங்கள் இங்கே இருந்து பார்க்கலாம், ஆனால் நீங்கள் இங்கே இருந்து பார்க்குறத அங்கே இருந்து பார்க்கும்போது யாருக்குமே நீங்கள் இங்கே இருக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மித்ரா உடனே சொல்கிறாங்க, அங்கே பாரு தோற நீ அவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவள் கழுத்தில் கிடக்கிறதுல தாலி, அந்த தாலியை நீ கழட்டிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க சாமியார் சொன்ன விஷயத்தை தான் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம், பாரதி கழுத்துல கிடக்கிற அந்த தாலியை கழட்டிட்டாக்கி எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்துரும், அதுக்காக தான் இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், உடனே துரை சொல்றாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், சரி நீங்க இங்க இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போறாங்க. போனதுமே உடனே வந்து பாரதியோட கை காலெல்லாம் வந்து அந்த கயிறை வந்து அவங்க கழட்டி விட்றாங்க. அங்க பாரு சத்தம் போடாம நீ உட்காரணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன பாரதி இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுட்டாலே போகிறோம், நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா நான் ஒன்று பேசாமல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி சரி நான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து அவங்க உட்காருதாங்க. அப்போ ஐயரை என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்க அப்படிங்கும் போதே, அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து துரை வந்து ஐயோ நான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதி உன் கழுத்தில் கட்டின தாலி இருக்கக்கூடாது, அதை கழட்டிருதியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, பாரு சொல்லிட்டாங்க, அங்கே பாரு நீ இந்த தாலியோட அருமை தெரியாமல் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ என் கழுத்துல மட்டும் நீ தொட்டன வச்சுக்கேன் ஆதி இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துருவார் அப்படிங்கும்போது, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ஆதி இந்த இடத்துக்கு வந்துருவானா, அவன் கண்டிப்பா வரமாட்டான், வரவும் நான் விட மாட்டேன், அவனுக்கு தான் நான் வேற ஒரு செக்கு வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எங்க பாரு நீ நினைக்கிறது மாதிரி கிடையாது, என் கழுத்துல இந்த தாலியை நீ தொட்டன வச்சுக்கேன் ஆதி கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்துருவார் அப்படிங்கவும், அப்படியாமா அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க பாரதி கழுத்துல கிடக்கிற தாலியை வந்து துரை கலட்டுறதுக்காக கரெக்டா போகவும், பாரதி வந்து கலட்ட விடாம அவங்க தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா கதவை உடைச்சுக்கிட்டு ஆதி அங்க வராங்க. அப்போ உடனே எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஆதி அங்க வந்து நிக்கிறத யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ வந்து உடனே பாரதி வந்து பாருடா பாரு அங்க ஆதி வந்துட்டாரு பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து துரை அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்க ஆதி கிட்ட சண்டை போடுறதுக்காக போறாங்க. அப்ப இந்த ரூம்ல இருக்கிற மித்ரா சுதாகர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பவானி அவங்க கணவர் இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதிக்கு எப்படி இந்த இடம் தெரியும், எப்படி ஆதி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து அந்த ஆட்கள் எல்லாம் அடித்து வெளுத்து வாங்குறாங்க. அவங்க ஆதி உடம்புல பார்த்தோம்னா வாசு இருக்கிறாங்க. வாசு வந்து அவங்க பாரதியை அவங்க குரலை கூப்பிடவும் உடனே பாரதிக்கு தெரிஞ்சிருது வாசு தான் வந்து ஆதி உடம்புல வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க துறையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஆதி உடம்புல வாசு வந்துட்டான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க துறையை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் பற்றி இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. மித்ரா அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.